ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீ வரவரமணியே நம. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுரவே நம. இன்று மார்கழி மாதம் 24வது நாள் 24வது பாசுரமான திருப்பாவை அனுபவிக்கலாம். அந்தியும் உலகமளந்தாய் அடிபோற்றி, சென்னங்கு தென்னிலங்கை சித்தாய் திரள் போற்றி, பொன்னச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குண்டு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று வகையெடுக்கும் நென்கையில் வேல் போற்றி, என்னென்னும் சேகரனை ஏற்றிப் பதை கொள்வான், இந்தியா வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய் அப்படின்ட்டு இந்திரன் முதலான தேவர்கள் அக்காலத்தில் மகாபலியால் இந்திரலோகங்களானது தேவலோகங்கள் அபகரிக்கப்பட்ட பொழுது, இந்த உலகங்களை அளந்தாய், இவ்வாறு அளந்தருடையவனே உன்னுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று வாழ்க வாழ்க என்கிறார். அப்புறம் ராவணன் இருக்குமிடம் சென்று எழுந்தருளை அழகிய இலங்கையை அழித்தவனே, உன்னுடைய பலம் வீரியம் போற்றி பல்லாண்டு வாழ்க வாழ்க. இப்போ சகடாசுரனை அழிந்து போகும்படி உதைத்தாயே, அன்று உதைத்தவனே, உன்னுடைய புகழ் கீர்த்தியானதை பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்றும், கன்று குடிலாயிருந்தாய் கடல் போற்றின்ட்டு வத்சாசுரன் ஒருத்தம் அவனை ஒரு எரி கம்பாக பாவித்து கொண்டு ஒரு விலங்கனியாய் நின்ற இன்னொரு அசுரன் மீது தூக்கி அடிக்கும் பொழுது உன்னோட காலை மண்டி போட்டுண்டு முட்டி போட்டுண்டு வீசி எறிஞ்சாய். அந்த இதை வத்சாசுரனை விலங்கனி மேலே 2 பேரும் முடிஞ்சு போனான் இல்லையா. உன்னுடைய திருவடிகளின் அழகு போற்றி பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. அப்புறம் கோவர்தனத்தை குடையாக எடுத்து தூக்கினவனே, உடைய குணம் இருக்கு இல்லையா, சௌசல்யம் முதலான நல்ல குணங்கள், அத்தனை குணங்களும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேணும் என்றும், எதிரிகளை ஜெயித்து அப்பகைவர்களை அழிக்கச் செய்யும் உன் கையில் உள்ள வேல் போற்றி, அந்த வேலும் நீண்ட நாள் வாழ வேணும் என்றும், இப்படி பல தடவைகளாக மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு உன்னுடைய வீரியங்களை ஏற்றி புகழ்ந்து பறைகொள்வதற்காக நாங்கள் இங்கே இவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தோம், இங்கே இறங்கு, எங்களுக்கு நீ கிருபை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அது 2 சேனைகளுக்கு நடுவே அர்ஜுனன் சொல்கிறான், கர்ணா 2 சேனைகளுக்கு நடுவே ரதத்தை நிறுத்துவாயாக என்று சொல்ல அப்படியே செய்தான். அவனிலும் அன்புமிக்க ஆசிரியர்களான ஆட்சியர்கள் இங்கே வந்து போந்தருளி அருள் என்று கூறினுடன் அவன் கேட்காமல விடுவான். அதாவது பெரியாள் அப்படின்னா பெரியாழா பெற்றெடுத்த பிள்ளை பெரியாள் திருப்பல்லாண்டில் அடியோமோடு நின்னோடு பிரிவின்றா வடிவார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலவடி வல்லாண்டு இந்தோடு கொண்டான் செவ்வடி சிறுக்காப்பு அடியோமோடு நின்னோடு பிரிவின் 1000 பல்லாண்டு. அது மாதிரி ஒரு பல்லாண்டு பாரு ஒரு இதுக்கு வடிவார சங்கம் சொல்லிட்டு இருக்கச்ச அவர் பெற்ற பெண் பிள்ளை தானே இவ. அப்பா என்ன செஞ்சாள்னாக்க பெண்ணு அதையே செய்கிறா. கதே ஜலே சேதுபந்தம் அப்படின்னு தகப்பனாருக்கும் மகளுக்கும் ஒரே பணி. இது கருத்தினனாக தண்ணீர் கச்ச தண்ணி ஆறுகளில் உடைச்ச அணை கட்ட முடியாது, கல் செங்கல் எல்லாம் அடிச்சுன்னு போயிடும். ஆனால் இப்போ வெற்றிடமாக இருக்கும் பொழுது, அதாவது நல்ல வெயில் காலத்தில் வத்தி பயிர் கச்ச தான் அணை கட்ட முடியும். அதே போல் அவர்கள் பழைய விருத்தாந்தகளை நினைத்து வயிறெடுத்து அச்சேட செய்த நண்பர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று கூறுகின்றார்கள்.
இது என் பெரியாழ்வார்க்கு மட்டும் பெரிய தொழில் கிடையாது, ஆண்டாளுக்கும் இதுவே தொழில் என்று கொள்ள வேண்டும். அப்புறம் மகாபலியினால் அகபரிக்கப்பட்ட உலகம் அன்று நோவுபட்டு கிடந்ததாம். மகாபலி வந்து கால் சென்று போயிட்டான், அதனால் நோவாப்பட்டிருந்த உலகங்கள்லாம். நாங்கள் வந்து உன்னை பிரிந்த வருத்தத்தாலே நாங்கள் நோவுபட்டு கிடக்கிறோம். இன்று அன்று பூமி கிடந்தது, இன்று நாங்கள் கிடைக்கின்றோம் என்று. நீயும் அன்னைக்கு வந்து இந்திரனுக்கு கொடுக்கணும். இந்திரன் கேட்டால் உபேந்திரன், இந்திரனுக்கு அண்ணன் தம்பி, இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தவன் வாமனன். தான் அண்ணா கேட்டால் ஜெகத்தை மகாபலியிடமிருந்து இந்திரனுக்கு கொடுக்க வேண்டிய அபிமானத்தினாலே அன்று மீட்டது அன்னைக்கு மீட்ட. நாட்டுக்கெல்லாம் திருவிடைகளை தூளிதானம் பண்ணினாய் என்று அளக்கச்ச எல்லா இடத்துலையும் திருவடி படிஞ்சது. அதாவது திருவடி யாராவது பார்க்க முடியுமோ, அதாவது நம்ம என்ன செய்யணும்னா, இந்தூரில் ஏசல் அப்படின்னுவா, இந்த பக்கங்களில் தொண்டை மண்டலங்கள்லாம், நம்ம தஞ்சாவூர் திருச்சி எல்லாம் வையாளி அப்படின்னுவா. அதாவது எம்பெருமா அன்னைக்கு குதிரை வாகனத்தில் வந்து வந்தானா ஏழச்ச அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருவார். வைகுண்ட ஏகாசனி பார்த்தாக்க நம்பெருமாள் வந்து மணல் பரப்பில் வந்து ஒவ்வொரு மக்களில் கூட்டமாக நிற்பா. அங்கே திரும்புவார், இங்கே திரும்புவார், அங்கே திரும்புவார். மக்கள்லாம் அவள் வராளோ வரலையோ நாம் அவா பக்கம் போகணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பி சேதனைகளை கிடாட்சிக்கும் நிகழ்ச்சியாகும் அது. அதே போல் மக்கள்லாம் வராளோ வரலையோ இந்த நாட்டு ஜனங்களுக்கு போய் நாடு பூரா அவன் திருவடிகளை அன்னைக்கு தூளிதானம் பண்ணினாயே. அன்று உன்னுடைய தூளிதானம், உன் அழகையும் தூளிதானம் பண்ணினை அன்று என்று. அன்று யார் நோம்பு நுறுக்க செயல் செய்தாய்? அன்று யார் நோம்பு நிற்க யார் அன்றைக்கி நாங்களாம் இங்கே நோம்பு நூற்றுருக்கோம். இங்கே அன்றைக்கி யார் அன்றைக்கி நோம்பு நூற்றார்கள்? இன்றைக்கி இப்பேற்பட்ட செயல்லாம் செய்யறதுக்கு. அதாவது உலகில் உள்ளோர் அபேட்சித்தா அவர்கள் தலையில் பூ போன்ற திருவிடை வைத்தாய். இல்லையே, நாங்கள் தலை சேர்க்க மாட்டோம் அப்படி இருந்தவர் தலைகள் மேலே தான் அந்த திருவிடைகளை வைத்தார். எப்படி வச்சுருக்கேன்னா, அவளை தேவையில்லை, அவள் வேண்டாம் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் உன் திருவடிகளும் தலைமையில் பட வேண்டும் என்பதற்காக நீ பலாத்காரமாக வச்சிருக்கிய. நீ வைத்துகளது உன்னுடைய நோன்புக்கும் இந்த திருவடியிலையும் எங்கள் தலைமையில் வைக்கப்படாது. நாங்கள் நோன்பு இருக்கின்றோம், உன்னை காண வேண்டும், அடைய வேண்டும் என்று. அவள் வேண்டாங்கச்சே அவள் தலைவர் பலாத்காரமாக வச்சனி, உன்னோட திருவடியை எங்கள் தலையில் வைக்கப்படாது அப்படிங்கிற வாழலாம். அப்புறம் அதாவது இவனுடைய இந்த செயலானது எந்த வியாஜ்யத்தையும் பிரதிபலனையும் எதிர்பாராமல் பிறருக்கு தன்னை அளிக்கக்கூடிய தன்மையை காட்டுகிறது என்று அருளி செய்கின்றார்கள். சுக்கரன் வந்து அடி போட்டிருக்கிறது. சுக்கரன் கண்ண துரும்பால் கிளறிய என்றபடியே அக்காலத்தில் கண்ணை இழந்து கதறி போனான் சுக்கரன். எண்ணிது மாய நின்னப்ப நெறிந்தலன் சொன்ன வண்ணமே மூவடி அளந்து கொண்டு அளந்து இருக்கிற காலோத்தம் பிடிச்சான். நமிசை வாமல மகாபலியோட புள்ள நமிசை காலை பிடிச்சான். அவனையும் ஒரே அடி அடித்து திருத்திவிட்டான். சில பேர் ஜாம்பவானை போன்ற சிலர் உன்னை பிரதட்சிணம் பண்ண உன்னுடைய பெருமையை அறிந்து கொண்டு உன்னை உன் மாயக்கூத்தை கண்டு மகிழ்வதில் ஈடுபட்டிருந்தார்கள். வடுவனையில்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொண்டு கல் முள் எள்ளு காணம் எல்லா இடங்கள்லையும் மேட்டையும் அளந்தே நீ அதை பார்த்து அன்றைக்கி யாரும் கண்கலங்குவாரோ பல்லாண்டு பாடுறவாளா யாரும் கிடையாது. அந்த வேலையை நாங்கள் இன்று செய்கின்றோம் என்று உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு என்று தகப்பனாக சொல்கிற ஆண்டாளும் உன் அடி போற்றி அப்படின்னு நீங்கள் பாடுற. அன்றி உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி.
அன்று மங்களாசாசன மண்ணில் யாரும் கிடையாது. அவாவா காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அன்று பாடாத குறைகளை தீர்வதற்காக நாங்கள் இன்று நானே தகப்பனா என்று பாடுகின்றோம், அடி போற்றி என்று கூறுகின்றார். இன்னொரு அர்த்தம் விட சொல்லலாம் அடி போற்றிக்கு. கைக்குழந்தைக்கு தாய் முளைப்பால் கொடுப்பது போல சேஷபூதருக்கு இந்த திருவடியாம். இதைத்தான் திருவடி மங்களாசாசனம் என்றார். குழந்தைக்கு பால் எப்படி முக்கியமோ தாய்மொழி போல சேஷபூதர், அதாவது குழந்தை என்ன செய்யும், படுத்துனுக்கு மடியில் திடீர்னு அம்மா மேலே ஸ்தனஸ்தை பிடிச்சி சாப்பிடும், பசிக்கிறதோ பசிக்கல. ஆனால் அதே போல் சேதனைகளுக்கு இழியக்கூடிய இடம் என்னன்னாக்க பெருமாள் திருவடியைத்தான் பற்றிக்கணும் அப்படிங்கிறா எல்லாரும். அப்புறம் போயிட்டேன், அங்கே நேராக இலங்கைக்கு போயிட்டேன். இலங்கைக்கு போய் அரணாக அமைந்த கரதூஷணர்களை எல்லாம் கொண்டுட்டேன். கரதூஷணரை கொன்று கடலை கடந்து போய் அந்த அரண்களை காட்டிலும் பலமுள்ள அரண்களை இங்கூரில் இலங்கையை அழித்தார். தென்னிலங்கை செற்றாய் அப்படிங்கிற ஒருத்தர். ஆனால் இதில் எப்படின்னாக்க இது உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பண்ணிய செயல்களையெல்லாம் எம்மை போன்ற பண்ணின் போட்டுன்றோ செய்யுது. யாருக்காக செஞ்சதெல்லாம்? நேராக போனேன், சீதையை காணலை, இலங்கைக்கு போனேன், ராவணன் அழிச்ச, கரதூஷணன் அழிச்ச. ஏன் இதெல்லாம் ஒரு பொண்ணுக்காகத்தான் நீ செஞ்ச, அது நீங்கள் செய்ய, அதே நாங்களும் பெண்கள் தானே, எங்களுக்கு செய்யப்படாதா அப்படிங்கிற எல்லாரும். திரள் போற்றி அப்படிங்கிற பாட்டுக்கு பிராட்டிக்காக, சீதா பிராட்டிக்காக இவ்வாறு பாடுபட்ட உன் பலத்திற்கு ஒரு தீங்கும் வராதிருக்க வேண்டும், கண்டிஷ்டி படாமல் இருக்க வேண்டும். திரள் போற்றி சென்றங்க தின்னரங்கை செற்றாய் திரள் போற்றி. உன் திரளுக்கு வலிமைக்கும் உன் புகழுக்கும் திருஷ்டி வராமல் இருக்கணும் பல்லாண்டு பாடுகின்றாள். ஆண்டாள் அதாவது என்னுடைய இன்னமதே ராகவனே என்று பல ஆழ்வார்கள் பலவிதமாக இவனோட ராகவனையும் கேட்டனையும் பாடியிருக்கின்றார்கள். பெரியாழ்வா பல்லாண்டு பாடுகின்றார். பெரியாழ்வா பெற்ற பொண்ணு தானே ஆண்டாள், இவள் விடுவாள, அப்பாவும் ஒரே இதுதானே அதனால் அப்பா ஒரு அடி பாய்ஞ்சா குழந்தை புள்ள 16 அப்பா 8 அடி பாய்ஞ்சா புள்ள 16 பாய்வான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மேலே பாடின்னு இருக்கா. அதாவது ஆழ்வார்கள் எப்போவுமே ராமாவதாரத்தை காட்டணும், கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப மண்டிக்கெடுத்து ரொம்ப இது பண்ணுவார், மங்களாசாசனம் இது பண்ணுவார். அதுக்கு இவ்வாறு செய்கிறதுக்கு காரணம் என்னென்னு நெஞ்சியர் ஏன் எல்லாருமே ராமாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டு எதற்காக பெரியோர்கள் இழுகிறார்கள், அது ஏன் அவ்வாறு இருக்க வேண்டும் நெஞ்சியர் பட்டரை கேட்க அதான் சொல்கிறார். நெஞ்சியரே, ராமாவதாரத்தில் பிதா அரசன் ராஜாதிரம் தசரதன், ஆமாம், அவங்க ஊர் அயோத்தி. அங்கே இருக்கிற புரோகிதர்கள மந்திரவாதிகள், மந்திரம்னா வேதவல்லர்கள் தான் மந்திரம். உடனே பில்லி சூனிய கிரான் அடிச்சுக்கப்படாது. வேதவல்லாரை கொண்டு அப்படின்ட்டு வேதம் சொல்கிற மாதிரி வேதத்தில் வல்லவர்களான வசிஷ்டர்கள்லாம் உண்டான பூமி அது. பிள்ளைகள் அரக்கர் குலத்தை தடித்தவர்கள். அதாவது ராமலட்சுமணெல்லாம் இருக்கல, சின்ன குழந்தையாக இருந்துச்சு குருகுலம் முடிச்சுட்டு வந்தோடனே விஸ்வாமித்திரன் போல தாடகவதம் பண்ண இல்லையா, சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் அரக்கையோட தூக்கி அடித்து போடக்கூடியவர். அப்புறம் ராமனை நான் அரசனாக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறச்ச அத்தனை பேரும் என்டார்ஸ் பண்ணா, அயோத்தி மாநகரம் பூரா ராமனை பண்ணு ரொம்ப சந்தோஷம், நீ உங்களை இடத்த காலி பண்ண தசரதா, ராமன் வர வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னான். அப்படியா இருந்து இடைச்சேரி இவ்வளோ
மாதா பிதாக்களும் ஒரு இடையர், யசோதை, நந்தகோபன். அந்த ஊர் என்னென்னா பெரிய ஊர், அரண்மனைகளாக இருக்கான, இடைச்சேரி, கல் மண் புல், இடைச்சேரி, மாடுகள் கிணவுகளுக்கு வச்சு மாடுகள் கட்டுகள், இடைச்சேரி. அங்கே வளைச்சல் ஒவ்வொரு பூண்டுகள்லாம் இருக்கணும். அந்த பூண்டுகள்லாம் எப்படின்னாக்க ஹம்சன் போன்ற இவனை கொல்வதற்காகவே உருவாக்கப்பட்ட ராட்சசர்கள் முழிச்ச பூமி. பிருந்தாவனத்தில் முளைச்ச ஏதாவது ஒரு பூண்டு முளைச்சதுன்னா அது ஒரு ராட்சசன் கவுண்டிங் பண்ணிக்கணும். ஒரு சமயம் பாம்பின் வாயில் வந்து பாம்பினை கவர்த்து வந்து முழுங்கெடுத்து வந்து படுத்துட்டுருக்கு, வாய்க்குள்ளே போயிட்டான். ஒரு க்ஷணம் பலராமன் வந்து உனக்கு தடுக்கலைன்னாக்க இவன் வந்து பாம்பு வாயில் போயிருப்பான். இவ்வாறு அதுவும் இல்லாதபடிக்கு பூதனை போல் இருக்கிறவாள்லாம் கொல்றதுக்காக வந்திருக்கா. இவ்வாறு கிருஷ்ணன் பிறந்தத்திலேருந்து இவ்வளோ ஆபத்தை சந்திச்சுட்டு இருக்கானே இவன். இது வசத்தியா? ராமன் இப்படிலாம் இருந்தானே அது வசத்தியா? அதான் நம்ம பூர்வாசாரியர்கள்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப ஈடுபட்டு அனுபவித்து பாடுகின்றார்கள் என்று பட்டர் நஞ்சியாருக்கு அருளி செய்தார். அப்புறம் பொன்னச்சகடம்னா என்ன? சகடாசுரன் அழிந்து போகும்படி, அதாவது அழிந்து போகும்படி பொன்னச்சகடம் சகடாசுரன் அழிந்து போகும்படி உதைத்து கொண்டான்னு அதுக்கு பேர். ராவணன் எதிரின்னு சொல்லிட்டு ராமனுக்கு முன்னாடி வந்து நின்று சண்டை போட்டான். சகடாசுரனும் இவன் குழந்தையாக படுத்துட்டுருக்க, ஒரு முழத்துக்கு படுத்துட்டுருக்கு. யசோதை மரத்து நிழலில் வந்து விட்டு வண்டி சக்கர 2 கேப் நடுவில் விட்டுட்டு நிழலில் உள்ளே போயிட்டா. இது சகடாசுரனை பார்த்துடுத்து குழந்தை. பார்த்துட்டு இவனை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பசி வந்தது போல் அழுது காலைங்கேயும் தூக்கினது. அந்த கால் பட்ட இடம் தூக்கு வதைக்கிறதையா சகடாசுரன் மேலே பட்டு சுக்குன்னு வர உடஞ்சி போனான். அதாவது ராவணன் செஞ்ச ஒரு பெரிய தப்பு என்னன்னாக்க சூர்பனையும் மாரீசனையும் உயிரோடு விட்டான். அன்றைக்கே தட்டினாலும் ஒரு தட்டு மாரீசனையும் சுக்கிரவன், மாரீசன் சுபாகெல்லாம் வந்தாங்க இல்லையா, தாடையோட ஒரு போட்டிருந்தாலும் சூர்பனை இங்கே போக விட செஞ்சுருந்தாலோ ஒரு நல்லா இருந்திருப்பான். இவர்களால் பின்னாடி ராவணன்ற கோயில் சொல்லி சீதா அழகாக இருக்கா சூர்பனை சொல்ல மாரீசன் பொன்மானா வந்து அனத்த அவஸ்தை எல்லாம் பட்டான். அந்த அவஸ்தை படாபடிக்கு கிருஷ்ணன் கிளவரா சகடாசம் வரைய உதைச்சு முடிச்சு போட்டான். அதாவது தழும்பிருந்த சாரங்கனான் அப்படி இது 2 இதை ரொம்ப அழகாக சொல்லுவாள். தழும்பிருந்த சாரங்கனான், தழும்பிருந்த தாழ் சகடம் அப்படின்னாக்க ராமபிரான் வில்பிடிச்சு அம்பை இது கையில் வரைய தழும்பு இருக்கான். அதாவது தழும்பிருந்த சாரங்கனான் அப்படி சாரங்கம் எய்தி வில்லை பிடிச்சி இழுத்து அம்பு விட்டு இவனுக்கும் சகடம் உதைச்சான் இல்லையா, சகடம் உதைத்த தழும்பு காலில் இருக்கிறது தான் அது அருமையாக சொல்கிறான். சாரங்கன் தழும்பிருந்த சாரங்கனான் தழும்பிருந்த தாழ் சகடம் என்று. இப்போ புகழ் நான் ஏன் புகழ சொன்ன, புகழ் கன்று குணிலாயிருந்த இது சகடாசுர புகழ் போட்டு சொல்லியாச்சு. அப்படி இருக்கச்ச பொன்னச்சகடம் வைத்தா புகழ் போட்டு உதச்சி விட்ட. ஏன் புகழ் போட்டுன்னு சொல்கிறேன்னாக்க உள்ளும் சகடம் உதைத்த பெருமானார் அப்படின்ட்டு அவளின் பெருநசை என்று ஆசைப்படுவார்கள் சிலர். ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்துன்னு நம்மளோட பாடுறார். அதாவது மேற்சொன்ன சகடாசுரவாதமானது ஒன்று அறியா சின்ன குழந்தையாக இருக்கச்ச கொள்கைச்ச செஞ்ச விருத்தம். இது இல்லாமல் தானே போய் பெரியவனானு சில தன்னோட இது பண்ணிட்டு இருப்பான். பல ஆபத்துள்ள தானே போய் விழுந்து மாட்டிப்பான். அவ்வாறு விழுந்து பருவம் நேர்ந்து விட்டுதான் சும்மா இருந்தானா பல ஆபத்தில் போய் மாட்டி விழுந்துட்டான் தான். அடுத்தபடியாக கண்டு குண்டலாக இருந்தான்னு சொல்லச்ச அச்செயலாது ஒருவர் அறியாத போது செய்தது. இது பார்விளங்க செய்ததான். காலால் உதச்செழுது ஒருத்தருமே பார்க்கல, குழந்தை உதச்சி காலப்பட்டு இது எடுத்துட்டான்.
ஆனால் கண்டு குண்டலாக இருந்தால் எப்படின்னாக்க அப்படி எழுதிச்ச அது உலகமே அறிஞ்சது. என்ன சொல்கிறார், புதத்தாள் அருமையாக பாடியிருக்க 2ஆம் திருவந்தாதியில், வழக்கன்று கண்டாய் வலிசகடம் செத்தாய் வழக்கென்று நீ மதிக்க வேண்டா குழக்கன்று தீவிளவின் காய்கறிந்த தீமை திருமாலே பார்விளங்கச் செய்தாய் பழி என்றே. திருமாலே ஒரு பார்விளங்க செய்தார் பழி என்ற அர்த்தம். மார்பில் இருக்கிறவனோடு மண்ணில் கிடக்கிறவர்களோடு வாசியற பழிக்கேடு என்று சொல்லும்படியாக செய்த தீமா அழகாக அதில் செய்கின்றார். அதாவது கண்டுபிடி, இங்கே ஒரு அசுரன், அங்கே சகடாசம் ஒருத்தன் தான் ஒரு அசுரன், இங்கே 2 பேர் வந்திருக்கான். ஒருத்தன் விளாங்காயா நின்னான், மரத்தில் பெரிய விளாங்காயா துணின்றிருக்கான். கீழே வந்தால் தலை டப்புன்னு விழுந்து முடிச்சுடலாம் அப்படின்ட்டு. முன்னூத்தான் கன்றாக வந்தான், கண்டுக்குட்டியாக வந்தான், முட்டுற மாதிரி கன்றாக அவ்வாறு வந்தவன் என்ன செஞ்சுருக்கான்னாக்க, கன்றாக வந்தான் இல்லையா, கண்டுக்குட்டி மாதிரி வந்தான் இல்லையா, அவன் கீழே வண்டி போட்டு அவன் காலை எடுத்து ஒரே சுழற்றி நேராக கம்பு இருக்கு இல்லையா, ஒரு மாங்காய் அடிக்கிறதுக்கு ஒரு கொம்பு வேணும். இந்த கொம்பால் எட்டி இந்த மாங்காய் அடித்தோன்னா மாங்காய் அடிக்கச்சா மாங்காய் கீழே விழும், மாம்பழம் கீழே விழும். அது எல்லாருமே செய்யக்கூடிய விஷயமானது தான் அதெல்லாம், அப்படி இல்லைங்கல்ல. ஆனால் அதே சமயத்தில் இவன் அது எப்படி அடித்தான் கொம்பு மாதிரி, கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா, அதை காலாக பிடிச்சிடலாம். அதுதான் கம்பான் விளாங்காய் அடிக்கிறதுக்கு. தூக்கி ஒரு அடி அடித்தாங்க விளாங்காய் மேலே. மாடும் கன்றும் இறந்தது, விளாங்காயும் கீழே விழுந்து இறந்தது. விளாங்காயின்னு வரத்துக்காக காத்துருக்கா கிருஷ்ணன் வரப்புறான், இங்கே துரத்தப்படுறது கண்ணுக்குட்டி துரத்து வச்சா மரத்தை கீழே வரப்பான். அந்த மரத்தை கீழே கீழே நிற்கும் பொழுது அவன் தலையில் விழுந்து அவனை முடித்து விடுவோன்னு நின்றுருக்கானான். அவன் என்னங்க நிறைவேறுமா, அதாவது நேராக கண்ணுக்குட்டியை பார்த்தான். சரி இவன் ராட்சசன், மேலேயும் பார்த்தா ராட்சசன், 2 ராட்சசன் உட்காந்துட்டுருக்கான். வாங்கடா ஒருத்தனா அவன் தாத்தா எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும், 2 பேரும் ஒரே அடியாக முடிச்சுடுறேன் அப்படின்ட்டு கன்றை எடுத்து அதை கம்பு மாதிரி உபயோகப்படுத்தி, எரித்தடி மாதிரி உபயோகப்படுத்தி விளாங்காயின் மேல் அடித்தான். கன்றும் மடிந்தது, விளாங்காயும் மடிந்தது என்று சொல்லி, எதுக்கு திருவடி பல்லாண்டான்னா இடித்து காலை மண்டி போட்டுட்டு ரொம்ப ஸ்டைலாக அடித்தானான். அது ரொம்ப பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்ததான். அந்த கண் அடி போற்றி அன்னைக்கு கன்றை எதிரடியாக கொண்டு விழாவின் மேல் எரிந்தபொழுது மடக்கி நின்ற கால் இன்னும் அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு தெரியுமா. அதுக்கு ஒரு திருப்பல்லாண்டுப்பா, என்ன திருஷ்டி பட போகிறதுப்பா. அவன் அன்றே நீட்டின திருவிடைகள் பல்லாடி பண்ணார்கள். கடல் போற்றினா நீங்கள் மடக்கின திருவிடைகளுக்கு பல்லாண்டு மங்களாசாதனம் செய்கின்றார்கள். அப்புறம் இதில் இன்னொன்று சொல்லுவான், குன்று குடையாக எடுத்தாய் அப்படிங்கச்ச, குண்டு குடையான கோவர்தனகிரி சித்தாந்தம் அது. அதாவது மாவலியாக வந்தான், உலகத்தை இழந்தான். தம்பி உபேந்திர வாமனா போய் யாதகம் வாங்கி மகாபலியை இது பண்ணி பாதாளத்தை இது பண்ணிட்டு 3 அடி மண் கொடுத்துட்டு அவன் இந்திரன் திருப்பி கொடுத்துட்டான் அவன்கிட்ட. அந்த இந்திரன் காரியத்தை வாங்கிட்டு, அப்பா நம்ம தம்பி தானே, கிருஷ்ணன் தானேப்பா, அது வாவனாவதாரமாக இருந்தால் கிருஷ்ணாவதாரமாக இருந்தான்னு அண்ணன் இவ்வளோ உதவி பண்ணியிருக்கான் எனக்கு அப்படின்னு நன்றியோடையாக இருந்தான் கிருஷ்ணன் இந்திரன். அதாவது இந்திரனுக்கு உண்டான கஷ்டங்களை எல்லாம் போக்குகைக்காக தான் அவதரித்தப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் அவன் அனுசரித்து ஒரு பல்லாண்டு பாடுறாளாம். காரியம் முடியும் வரை கனுகூலமாக இருந்துட்டு இப்போது தன்னை சர்வாத்மபாவத்தை காண்பிக்காக, அதாவது இவன் இனிமேல் நீங்கள் அந்த 1000 நீங்கள் விழ வேண்டாம், இந்தனுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், நாங்களே இது இந்த மலைக்கு மலை தான் உங்களுக்கு என்ன செஞ்சுன்னு இருக்கான், சாப்பிட்டு போயின்னு இருக்கான், இந்த மலைக்கு பூஜை பண்ணுங்க, மலை தான் உங்களுக்கு எல்லாமே கால் மாடு விளைவதற்கு புல்லும்
நீங்கள் வயிறார் உண்பதற்கு கனிகளும் தினை மாவுகளும் தானியங்களும் கொடுக்கின்றது. இந்த ஆண்டு முதல், இந்த பண்டிகை முதல், இதே பண்டிகை நாளாக நினைத்து கொண்டு இன்று முதல் நீங்கள் இந்திரனுக்கு விழா எடுக்காதீர்கள், கோவர்தனுக்கு விழா எடுங்கன்னா. இவன் பேச்சை கேண்டு அவன் பேசிட்டான்னா இது மறுபேச்சே கிடையாது. உடனே இந்திரனுக்கு விழா இந்திரனுக்கு கொடுக்காபடிக்கு மலைக்கு பூஜை பண்ணாங்க. இப்போ மலைக்குள்ளே ஆவிர்பாவிச்சு இவன் கொடுத்த சாப்பாடு அத்தனையும் சாப்பிட்டான். உலகம் யாரையும் இத்துணுண்டு போருமா அவனுக்கு அக்கா அது உலகமண்ட பெருவா என்னாச்சாவும். அதாவது இன்றைக்கி கூட நம்ம கோயில்களில் பார்க்கலாம், பல கோயில்களெல்லாம் திருப்பாவாடைன்னு ஒன்று சாத்துவா பெருமாளுக்கு. பல கிழங்கள், புளியோகாரம், சக்கரை பொங்கல், ததியன்னம், பழங்கள், பல வகையான பழங்கள், பட்சணங்கள் எல்லாம் பெருமாள் மாதிரி உருவம் பண்ணி கையில் காலில் நெத்தியிலலாம் வச்சு திருப்பாவாடை சாத்துவா. திருப்பாவாடை என்னென்னா, இந்த ஆயர்கள்லாம் கோவர்தனத்தில் மலைக்கு பூஜை பண்ணும்போது பலவிதமான ஆகாரங்களை பதார்த்தங்களை கொண்டு போய் செய்தார்கள். அந்த பூஜை தான் நாம் இங்கே அது சமர்ப்பித்த பூஜை பதார்த்தங்கள் தான் நம்மளை திருப்பாவாடை என்று ஒரு நாள் கோவிலில் சாத்திர வழக்கங்கள் உண்டு. அதான் மலை மேலே சார்ந்து இது பண்ணிட்டான், சாப்பிட்டான் கிருஷ்ணன், நானே சாப்பிட்றேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும். அவ்வளோ அசந்து போய் நிற்கிறாங்க, இதெல்லாம் ஒரு ஆகாரத்தையும் காணுமே, அப்படி மிச்சமே ஒன்றையுமே காணுமே அப்படின்ட்டு. அப்போ என்ன செஞ்சுருக்கணும், அப்பா கிருஷ்ணன் தானே சாப்பிட்ருக்கான், இந்த பொருள்லாம் யாரை செய்யுது, அவனை சேர்ந்தது தானே விட்டுருக்கலாம். ஆனால் அப்படி விடாபடிக்கு இவன் கிருஷ்ணன் வாமனன் தன்னை செய்து நன்றியான இந்த லோகத்தை மீட்டு கொடுத்த காரியங்களை உதவியை மறந்து இவன் அவன் மேல் எதிரம்பு கோத்தி தான் எதிரம்புங்கிறது. அடிக்கடி எதிரம்புன்னு ஒரு கவனிச்சிங்க இல்லையா? அவன் மேல் எதிரம்பு கோத்து மழையாக வருஷித்தான். கிருஷ்ணன் செஞ்சான். அங்கே தான் குணம் இருக்குது, சௌசீல்யம் சௌலபியம்னு சொல்கிற குணங்கள் போட்டு குன்றுகுடையா எடுத்தாய் குணம் போற்றி அப்படிங்கிறான். குன்றுகுடையாக்க குணம் போற்றினா என்ன சொல்கிறாங்க, பாவன்டா இந்திரன் அவனா பொழிஞ்சு ஓயட்டும். ஏன் தெரியுமா, பாவம் பசியோடு இருந்திருக்கான் அவ்வளோ நாளைக்கு, பசி வந்திட 10 பறந்து போகும் என்கிறபடி பசியினால தான் கோபத்தினால தான் அனுகூலமாக இருந்தவன் இந்த மாதிரி இந்த செய்கை செய்கின்றான் அப்படின்ட்டு அவர் தண்டிக்கப்படான்னு நினச்சிட்டு மழை பெஞ்சு கை செழிஞ்சு ஓயட்டுன்ட்டு 10 வரலால் மலையை தூக்கி குண்டமெடுத்து ஆனரை காத்தான். குண்டமெடுத்து ஆனரை காத்தவன் தன்னை குண்டமெடுத்த விரான் அடியாரோடும் உண்டு நின்ற சடகோபன் குண்டமுன் நீந்தி குடமழையை காத்தவன் ஆழ்வாரோட அனுபவமாக குண்டத்தை கோவர்தனுக்கு கோவர்தனத்துக்கே பெரியாழ்வார் 10 பாட்டு கோவர்தனத்துக்கே திரும்பின் கோவர்தன மலைக்கு ஒரு 10 பாட்டு நல்லா அனுபவிக்கணும். அமக்களமான பாட்டு கோவர்தனம், அந்த பெரியாழ்வார் செஞ்ச பாட்டெல்லாம். அப்போ அதாவது அந்த இடத்துல குணம் நிற்கிறது தான், அவன் சௌலபியம் நிற்கிறது தான் அவனுக்கு அதான் இவ்வாறு இருக்கச்ச நின்கைப்படுத்த நின்கையில் வேல் போற்றி இப்படி வென்று பயகெடுக்க நின்கையில்னாக்க வர எதிரிகளெல்லாம் கொல்லக்கூடிய வேல் பிடிச்சுன்ற அந்த வேல் போற்றி அப்படின்ற பாடுறான். வேல் போற்றின்னு அதுக்கே சொல்கிறான்னாக்க ராஜாக்களுக்கு வில்லு கத்தி எல்லாம் ஆயுதம், கோபாலர்களுக்கும் இடையர்களுக்கும் ஆயுதம்னா வேல் தான். வேலாயுதம் தான் இவனுக்கே வேலாயுதம்னு பேர் வைக்கலாம், தப்பு கிடையாது. கிருஷ்ணனுக்கு சில பேர் வேலாயுதம்னு பேர் வச்சுருக்கா, சில பேருக்கு உண்டு. ஆனால் கிருஷ்ணனுக்கு வேலாயுதம் தான், கையில் வேல் தாங்கிடும் வேலாயுதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சாதாரணமாக பார்த்தாலே உங்கள் அழகை திஷ்டி சுற்றி போடணும். கையில் அமக்களமாக வேலை வச்சுருக்க இந்த அழகை நாங்கள் எங்கே போய் எப்படி போய் வர்ணிக்க இந்த அழகை யாரோ உடனே பார்த்து கண்டிஷ்டி போட்டு போகிறாளேன்ட்டு நின் கையில் இருக்கும் வேலும் போற்றி. வேலுக்கும் ஒரு உனக்கும் உன் அழகுக்கும் குணத்துக்கு பல்லாண்டு உன்னுடைய வென்று பகையெடுக்கிற திரளுக்கு வலிமைக்கு பல்லாண்டு, இதுகளை அழிக்கிறதுக்கு வேலை வச்சுருக்கே அதுக்கும் ஒரு பல்லாண்டு அப்படின்ட்டு பல்லாண்டாக பாடின்னு இருக்கா. அதாவது சர்வேசனை கண்ட அவள் அப்பா என்னன்னாக்கா என்ன சொல்கிறாருன்னா, பெருமாளை பார்த்த சுடராழியும் பல்லாண்டுன்னு இவளோ நின் கையில் வேல் போற்றிங்கிறார்.
அதாவது ரெண்டுமே வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேல் வைத்த வேள் முதலா வென்றான் அப்படின்ட்டு. வேள்னா முருகவேல்னு சொல்கிறாங்க. வேலனையும் வென்றவன் அப்படின்ற கையில் இருக்கும் வேலுக்கும் பரியும்படி உள்ளது இவர்கள் தசை பாடுவது. சொல்கிறா வேள்னா முருகங்கிற வேள் முதலா வென்றான்ட்டு. விற்புடைய நெடுங்கடல் தனிவேல் வைத்த வேள் முதலா வென்றான் அப்படின்னு ஆழ்வார்கள் பாசுரங்கள். அதனால் உங்களுடைய மங்களாசாசனம் நினச்ச பரம பிரயோஜனமாக விளங்கினால இதே யாத்திரை ஒரு சாதனமாக கையில் சாதனம் இருந்தால் தான் அதுக்கு பலன் கிடைக்கும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று தொடங்கி சூழ்ந்திருந்தேத்தவர் பல்லாண்டே என்று முடித்தார் தகப்பனர். இவளோ அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி என்னும் இதுவே இவர்கள் இது இப்படி பாடுறா. இவளுக்கு தினம் என்ன தெரியுமா சாப்பாடு? அதாவது உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் கண்ணன்னு திருக்குறள் பாசத்தில் மாட பாடின மாதிரி இவாளுக்கு அவன் பல்லாண்டு கழிப்பதும் அவனுடைய திருஷ்டி கழிப்பதும் அவனுடைய புகழ் பாடுவதும் இதுதான் அவளுக்கு தினந்தோறும் உண்ணும் அறுசுவை அடிசலாகும். அறுசுவை உணவு அப்படிங்கிறார். உன் சேவகம் என்ன? உன் வீர குணங்களையே உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமலெல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பா சுவர் வழி எழுதி கொண்டேன் என்று பெரியாழா பாடினார். இவனை சொல்கிறா தெரியுமா? உன் சேவகமே ஏற்றி அப்படிங்கிறார். வேறொருவருக்கு வீரியம் இருந்தால் தான் அவள் பலம், வீரியம், புகழ் இருந்தால் தான், சக்தி இருந்தால் தான் அவளை ஏற்ற வல்லது. நீ ஒருத்தன் வீரியமுடையவன், சக்தியுடையவன், பலமுள்ளவன், நான் ஒன்றைத்தான் ஏற்றுவோமே. உன் சேவகமே ஏற்றி அப்படிங்கிறார். என்றென்றும் எப்பொழுதும் உன்னுடைய சேவகமே ஏற்றினா எப்பொழுதும் நான் வலிமையுடையனான, கீர்த்தி உடையனான, வீரியமுடையவனான உன்னை ஏற்றுவோம். நீ ஒருவனை அதற்கு தகுந்தவன் நீயத்தந்தான். விரோதிகளை அதாவது ஒருவனை ஆகையால் எங்கள் விரோதிகளை நீக்கும் உன் வீரிய குணத்தையே புகழ்கின்றோம். அதாவது அவங்களுக்கு விரோதி அந்த விரோதி மட்டும் கொள்ள இது பண்ண அழிக்கப்பெற எங்களுக்கும் விரோதிகளை எங்கள் விரோதிகளை நீக்கும் உன் வீரிய குணத்தையே நாங்கள் புகழ்கின்றோம், பாடுகின்றோம், அப்படி மங்களாசாசனம் பண்ணுகின்றோம் என்கிறார். ஏற்றி பறைகொள்வான்னு என்ன? ஏற்றுக புகழறேன், பாடுறேன், அதுக்கு என்ன பலன்னாக்க பறை கொள்வது ஊராருடைய பலன், உன்னை புகழ்வது எங்களுக்கு பலன். உன்னை புகழ்வது மட்டும்தான் எங்களுக்கு பலன், பறை கொள்வது ஊராருக்கு பலன். இவ்விரண்டு பலன்களையும் பெறுவதற்காக உன்னை ஏற்றுகின்றோம், உன் சேவகமே ஏற்றுகின்றோம் அப்படி என்று பாடுகின்றார்கள். அப்புறம் இன்று அப்படின்னு இன்று ஏற்று இன்றியாம் வந்தோம் இறங்கையிலோ ரெம்பாவாய்க்கு இன்றைக்கு ஊராரெலாம் இன்றைக்கி எங்களை விட்டாப்பா நோம்புனரே கிருஷ்ணனை பாடு யமுனையில் குழி யார் பண்ணுன்ட்டு. நேற்று வர முடிஞ்சதா? முடியலை. நாளைக்கு விடுவாளா தெரியாது. நீ உறங்க, நாங்கள் இன்னைக்கு உறங்கலை. அனாதி காலமாக இசையம் என்ற நிலை இப்போது இசை பிறந்திருக்கும் என்று பந்துக்களாலே ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் இப்போது குளிரில் நடுங்கிண்டு உன்னை பார்க்க வேண்டும், உன்னை அடைய வேண்டும், உன்னை அனுபவிக்க வேண்டும் என்று விரகதாபத்தால் வருந்தி கொண்டு வந்து இங்கே இருக்கோம். நீ இப்படி இருக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற எங்களை நீ ஆட்கொள்றதை விட்டு எங்களோட ஆற்றாமை, பிரிவு, வருத்தம், விரகதாபம் இதனால் பிடித்திருக்கையாலே பிடித்து தள்ளுறது எங்களை போன்ட்டு நீ இருக்குமிடம் நாங்கள் வந்தோம். நீ வருவதற்கு பிறகு நாங்கள் இதுதான் காரணம். தறிக்கே நிற்கவே விடலை. விரகதாபம், ஆசை எல்லாம் குளிராக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, காற்றால் இருந்தாலும் சரி இங்கே வந்தோம். வந்தோம் இறங்குன்னா
நாங்கள் செய்ய தகாதன செய்தோம். ஹிரீஸ்வகி மமாதுலா உபஸ்தேயி ரூபஸ்தின, நான் சென்றடையத்தக்கவர்களால் வந்து அடையப்பட்டேன். இது எனக்கு வெட்கமாக இருக்கிறதுன்ற அர்த்தம். என்ன சொல்கிற? ஹிரீரேஷாய் மமாதுலா உபஸ்தேயை ரூபஸ்தித. கிருஷ்ண சொல்கிறானா, நான் போய் இவாளை அடையணும், அதுக்கு பதிலாக நான் இவர்களால் அடையப்பட்டேன். இது ரொம்ப வெக்கமாக இருக்குப்பா எனக்கு அப்படின்னு யோசிக்கிறது இல்லையா? ஒரு யோஜனை உண்டாயிடுத்தணும், மனசில் புண்படுற மாதிரி உண்டாயிடுத்தணும் அந்த மனசில். அதனால தான் நாங்கள் தகாதன செய்தோம். தகாதன செய்தோக்கு என்னன்னாக்க, நீ துக்கிக்கிற, ஐயோ இவ வந்துட்டா பார், நம்மனா வரைய பார்க்கணும்னு சொல்கிறது துக்கம் வர்றது பற்றியா, துக்கம் மனசில் வர்றது பற்றியா, அந்த துக்கத்தை உனக்கு உண்டாக்குனது நாங்கள் தகாதன செய்து விட்டால் தான் நாங்கள் செய்து தகாதன செய்தோம் அப்படிங்கிறதுக்கு. ஒரு மனத்தை புண்படுத்தி விட்டோமே, அப்படி இருந்தாலும் நீ இறங்கப்பா, கீழே நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பேற்றுக்கு சாதனம் கிடையாது, உன்னோட கிருபையே உபாயம் என்கிறார்கள். அன்று உலகளந்தாய் இன்று யாம் வந்தோம், அன்று உலகம் அளந்தாய் இன்று யாம் வந்தோம். அன்று நீ எங்களை தேடி எல்லா உலகம் தடவினாய். காலால் ஒரு தாள் யாராருக்கா அத்தனை மனுஷாவில் புகுந்துட்டு போயிட்டே இருக்கு தடவிண்டே. நீ என்று எங்களை தேடி கால்களை பரப்பி தேடினாய் தடவினாய். இன்று உன்னை தேடி நாங்கள் இங்கு வந்தோம். அளந்தாய் தென்னிலங்கை செற்றாய் சகடமுதைத்தாய் இறங்கு. மண்ணளந்த கண்பரிய செவ்வாயின் காரேறு வாரானார், காகுத்தன் வாரானார், கண்ணனும் வாரானார் என்றவரைப் போல எங்களையும் தவிக்க விடாதே, ஏற்றுக்கொள் என்கின்றார்கள். அளந்தாய் இறங்குங்கிறதுக்கு நீரளந்த நெடியபிரான் அருளாவிடுமே என்று தென்னிலங்கை செற்றாய் அப்படிங்கிறதுக்கு இறக்கு மேல் ஒன்றுமில்லாதாய் இலங்கை எரித்த பிரானே என்று இவ்வாறாக உள்ளும் சகடம் உதைத்த பெருமானார், சகடம் வைத்த பாங்கு, தென்னிலங்கை செற்றாய், அப்புறம் குண்டு குடையாக எடுத்தாய், குண்டு குடையாக ஆகாத்த கோனார் என்று நீ பழியை பெறாமல் நீரளந்த சொல்கிறா, நீரளந்த செய்திய பிரான் அருளாவிடுமோ என்று தெரிகிறார்கள். இறக்கு மேல் ஒன்றும் இல்லாதாய் தென்னிலங்கை செற்றாய் இறங்கு, இறக்கு மேல் ஒன்றும் இல்லாதாய் இலங்கை எரித்த பிரானே என்றும் பழிச்சொல்லை சுமக்காதே எங்கள் மேல் இறங்குவாயாக. இறக்கம் காட்டி எங்களை கண்டு காமிக்க வேண்டும், வர வேண்டும், எங்களை அடைய வேண்டும். சகடம் உதைத்தாய் இறங்கு, உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அருளின் பெருநசையார் வந்த எங்களுக்கு இறங்கு. அதாவது உனக்கு காணும் உள்ளம் சகடம் உதச்சல், சகடாசம் உதச்சல் இல்லையா, அந்த பழிச்சொல்லை நீ சுமக்கா பிடிக்கும். உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கணும், கால திருப்பி அதெல்லாம் திருவடியை பார்க்கறதுக்காக எங்களை வெறுக்காமல் விளக்காமல் உடனே இறங்கி எங்களை அணுகு. குன்ற குடையாக எடுத்தாய் இறங்கு, குன்று குடையாக எடுத்த குன்று குடையாக ஆகாத்த கோவலனார் ஒன்றும் இறங்கார் என்னும் பழியை பெறாமல் எங்கள் மேல் கருணை கூர்ந்து இரக்கம் கொள்வாயாக என்று கூறி அருமையான பாசுரம். அவள் தகப்பனாரின் திருப்பல்லாண்டு, ஆண்டாளின் அடிபோற்றி போற்றுதல், மங்களாசாசனம் இரண்டுமே ஒன்றுக்கொன்று இது பெரியது, இது நன்றாக உள்ளது, இது சரியாக உள்ளது என்று ரொம்ப அனுபவிக்க வேண்டிய ரெண்டு மங்களாசாசன பாசுரங்கள் ரெண்டுமே. இத்துடன் 25வது பாசுரமானது நிறைவு பெற்றது. நாளை 26ஆம் பாசுரத்தை நினைவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளை சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஆசாரிய ஜீயர் ஆசாரியர் திருவடிகளை சரணம்.
அடியேன் கார்ப்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.